ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரைக்கீரை தான் கடை போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சட்டி மண் சட்டி வைங்க, 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கீரையை அலசி நல்லா வச்சுருங்க. வச்சுட்டு தேவையான பொருளை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மண் சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டா நமக்கு நல்லது. நான் முதல்ல இப்போ தான் செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கடையிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. குக்கரில் போட்டு நல்லா விசில் விடுவோம், நல்லா குழஞ்சி வரும். அப்போ கூட கடைஞ்சோம்னா ஒரு கீரை துப்பியாக இருக்கும், நல்லா இருக்காது. இது நல்லா இருக்குது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கல் உப்பு போட்டு கடைங்க. கீரையை வச்சுட்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு போடுங்க. வெங்காயம் புளி தேவையான அளவு போட்டு தக்காளியை கொட்டி அப்படியே மூடிடுங்க. அப்படியே நான் சின்ன ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஸ்பீட்லாம் இல்லை. வெந்துருச்சு பாருங்கள். எடுத்து கல் உப்பை போட்டு நல்லா கடைங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவ்வளோ ஈஸியாக கடைஞ்சிடுது. கீழே துணி எதனா போட்டுன்னு கடைங்க, ஏன்னா மண் சட்டி கீழே ஊனும். நான் கலவடை போட்டிருக்கேன், நீங்கள் கூட கலவடை போட்டுன்னா போட்டுட்டு கடைங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சும்மா வச்சு கடையாதீங்க, சட்டி உடஞ்சிரும். ஓகேவா? கலவடை வச்சு நான் கடைஞ்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு சட்டி வைங்க. காஞ்ச மிளகாய் போடுங்க, கடுகு சீரகம் போட்டு பூண்டு நசுக்கி போட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கீரை கடையில் சரியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக செஞ்சுருவேன். மசாலாலாம் கம்மி தான், ஒன்றும் ஹெவி கிடையாது, லைட் மசாலா. ஆனால் உடம்புக்கு ஹெல்தி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதில் தூக்கி நான் ஊற்றுறேன். அவ்வளோதான். ஒரு கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியதான். கீரை ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் நிறைய போட்டதுனால ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதேமாதிரி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், கீரை ரெடி. இப்போ நம்ம கடலைக்கறி செய்யலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், கடலையை நான் நைட்டே ஊற வச்சு கழுவி அவிச்சிட்டேன். 3 விசில் குக்கரில் போட்டு எடுத்துட்டேன். நீங்கள் அது என்னென்ன நான் போட்டிருக்கேன்னா, கொண்டக்கடலை போட்டிருக்கேன், அப்புறம் ராஜ்மா போட்டிருக்கேன். அதில் நம்ம பட்டாணி வேணால் போட்டுக்கலாம், காராமணி, வேறு என்ன பருப்பு இருக்கோ நம்ம அதெல்லாம் போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அது 2 தான் இருந்தது, அதனால் நான் அது 2 போட்டிருக்கேன். ஒரு சட்டியை வீங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு போட்டு பொரிஞ்சவொடனே சீரகத்தை போடுங்க. சீரகத்தை போட்டு கடுகை போடுங்க. கடுகை போட்டு நல்லா பொரிய விட்டுட்ட பிறகு இஞ்சி பூண்டு, இது நம்ம பேஸ்ட்டு போடுறதோட நசுக்கி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டேன் பாருங்கள். போட்டு நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான் இந்தமாதிரி நான் நசுக்கி போட்டிருக்கேன். இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இஞ்சி பூண்டு நசுக்குன்னு போட்டேன், கருவேப்பிலை தேவையான அளவு போட்டேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி அதை கொட்டி நல்லா உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனிங்களா நல்லா வதங்கிடும் சீக்கிரம். கல் உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். அதுக்காக தான் கல் உப்பு போட்டு வதக்க சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், ஸ்ரீபுனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. எங்கள் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உப்பு போடுறேன். நான் உப்பு போட்டு நான் வதக்குறேன். பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கை நம்ம வச்சு லேசாக அமுக்குனால அப்படி கொலக்கொன்னு ஆகணும். அப்படி இருந்தால் தான் அந்த மசாலா அதில் ஏறும். சரிங்களா? பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு இந்த வெங்காயம் தக்காளிலாம். இப்போ நான் இந்த பயிறு வேக வச்சதை தூக்கி அதில் கொட்டிடுறேன். கொட்டிட்டு ரொம்ப வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், ஒன்றும் வேலைலாம் அவ்வளோவா இது இல்லை. பாருங்கள், பயிறு தூக்கி கொட்டிட்டேன். இப்போ வீட்டு மிளகாத்தூள் போடுறேன். வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு போட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயும் உடச்சிக்கல்லையும் அரைச்சி ஊற்றிட்டோம்னா கடலைக்கறி ரெடி. இதுமாதிரி நீங்களாம் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசை, இட்லி, நாங்கள் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடுவோம் டிஃபன் ஐட்டத்துக்கு. சரிங்களா? இதை நான் அப்பப்போ செய்வேன், ஏன்னா இந்த கடலை கொடுக்கணுன்றதுக்காக என் பொண்ணுக்கு நாங்கள் குடும்பத்தோடு செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழம்பு எதுவும் தொட்டுக்க இல்லைன்னா இதை நான் செஞ்சுருவேன். இந்த பயிரை ஊற வச்சு இன்னும் ஒன்று அந்த நைட்டே ஊற வைக்கணும், அவ்வளோதான் வேலை. பாருங்கள், தேங்காவும் உடச்சிக்கல, வேறு ஒன்றும் இல்லை மசாலா. இதை அரைச்சி அதில் கலக்கிடுங்க. அவ்வளோதான். இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. தண்ணி சுண்டி வந்துருச்சு. இதை ஊற்றி கலக்கிட்டு தேவையான தண்ணி நான் நிறைய ஊற்றலை, கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கேன். கட்டியாக வச்சு இறக்கிடுங்க. 5 நிமிஷம் கொதிக்க வச்சு புதினாவோ கொத்தமல்லியோ ஏதோ ஒன்று போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள்.